ஹலோ. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த புதிய ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்திருக்கோம். கண்டிப்பா. இப்ப நீங்க உங்க உடம்புல இருக்கிற ரத்த குழாய்களை ஒரு பெரிய ரொம்ப சிக்கலான ஒரு ஹைவே மாதிரி, ஒரு நெடுஞ்சாலை மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ம் நம்ம டெய்லி பயணிக்கிற ஒரு ரோடு மாதிரி இல்லையா? ஆமா, கரெக்ட். அந்த ஹைவேல வண்டிகள் எல்லாம் ரொம்ப சீரா போயிட்டு இருக்கிற வரைக்கும் நாம அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். ஆனா திடீர்னு ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வண்டிகள் எல்லாம் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா நிக்கும். ஒரே ஹாரன் சத்தம், புகை மூட்டம், ரொம்ப குழப்பமா இருக்கும். எக்ஸாக்ட்லி. இன்னும் சொல்லப்போனா அந்த நிறைய வண்டிகளோட பாரம் தாங்க முடியாம அந்த ரோட்லயே சில நேரத்துல விரிசல் கூட விடலாம். மொத்த சிஸ்டமும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். இதே மாதிரி நம்ம உடம்புல குறிப்பா கால்கள்ல ஏற்படுற ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் தான் வெரிகோஸ் வெயின். ஆ நரம்புகள் எல்லாம் புடைச்சுக்கிட்டு அப்படியே சுருண்டு ஒரு மாதிரி நீல நிறத்துல மாறத நீங்க பார்த்திருக்கலாம். ஆமா. ஆனா இன்னைக்கு நாம இத வழக்கமா பார்க்குற அந்த மெடிக்கல் ஆங்கிள் இருந்து பார்க்க போறதில்ல. அதையெல்லாம் தாண்டி அர்னால்டு எரெட் அப்படிங்கிறவரோட மியூக்கஸ்லெஸ் டயட், அதாவது கோழையற்ற உணவு முறை அப்படிங்கிற ஒரு ரொம்ப வித்தியாசமான தியரியை வச்சு தான் இதை நாம அலச போறோம். இது ரொம்பவே புதுசான ஒரு பார்வை. ஆமா. காலையில நரம்பு புடைக்கிறதுக்கும் நாம டெய்லி தட்டுல வச்சு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட மெயின் நோக்கம். சரி, இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க பதிவு செஞ்சாகணும். சொல்லுங்க. நாம இன்னைக்கு விவாதிக்க போற இந்த அர்னால்டு எரெட்டோட தியரி 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல சொல்லப்பட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் சிந்தனை தான். நாம இங்க எந்த ஒரு மெடிக்கல் அட்வைஸும் கொடுக்கல. கண்டிப்பா, அது ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல இருக்கிற தகவல்களை, அதோட லாஜிக்க மட்டும்தான் ஒரு நடுநிலையான பார்வையோட நம்ம இன்னைக்கு அலச போறோம். இதை நீங்க ஒரு வரலாற்று பார்வையா இல்ல உங்க சிந்தனையை தூண்டுற ஒரு விஷயமா மட்டும்தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் பிரச்சனை இருந்தா உங்க டாக்டரை பார்க்கறது தான் எப்போதுமே சரியான வழி. அந்த தெளிவான விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி. சரி, நாம இப்போ டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். வெரிகோஸ் வெயின்னா என்னன்னு நமக்கு மேலோட்டமா தெரியும். கால்கள்ல, முக்கியமா அந்த கெண்டைக்கால் பகுதியில நரம்பு தடிச்சு ஒரு மாதிரி முடிச்சா இருக்கும். சிலருக்கு அது ரொம்ப வலிய கூட கொடுக்கும். ஆமா. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, தோலுக்கு அடியில அந்த மாபெரும் ஹைவேல உண்மையிலேயே பிசியாலஜிக்கலா என்னதான் நடக்குது? அந்த டிராஃபிக் ஜாம் எதனால உருவாகுது? இத நீங்க புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம உடம்போட அந்த ரத்த ஓட்ட சிஸ்டம் எவ்ளோ பெரிய சவால்களை சந்திக்குதுன்னு பார்க்கணும். நம்ம இதயம் ஒரு பவர்ஃபுல்லான பம்ப் மாதிரி வேலை செய்யுது. பம்ப் மாதிரி. ஓகே. ஆமா, அது சுத்தமான ரத்தத்தை தமனிகள், அதாவது ஆர்டரிஸ் வழியா உடம்பு முழுக்க அனுப்புது. இந்த ரத்தம் இதயத்திலிருந்து கீழ் நோக்கி, அதாவது நம்ம கால்களுக்கு போறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா அங்க கிராவிட்டி இருக்கு. புவியீர்ப்பு விசை தானாலே ஹெல்ப் பண்ணும். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஒரு மலையிலிருந்து தண்ணி எப்படி ஈஸியா கீழே வருமோ அதே மாதிரி ரத்தம் கால்களுக்கு போயிடும். ஆனா உண்மையான சேலஞ்ச் எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த கால்களோட நுனில இருந்து அசுத்த ரத்தம் மறுபடியும் சிரைகள், அதாவது வெயின்ஸ் வழியா இதயத்துக்கு திரும்பி வரணும் பாத்தீங்களா, அங்கதான். ஓ, அதாவது புவியீர்ப்பு விசைக்கு எதிரா கீழே இருந்து மேல போகணும். நாம ஒரு செங்குத்தான மலையில ஏறுற மாதிரி. ஆமா, கரெக்ட். அதுக்காக தான் நம்ம கால்கள்ல இருக்கிற வெயின்ஸ்குள்ள ரொம்ப நுட்பமான ஒரு அமைப்பு இருக்கு. அந்த நரம்புகளுக்குள்ள ஆங்காங்கே ரொம்ப சின்ன சின்ன வால்வுகள் இருக்கும். வால்வுகள்னா ஒரு ஒன் வே கேட் மாதிரி செயல்படுமா? ஆமா, எக்ஸாக்ட்டா ஒரு ஒன் வே கேட் தான். ரத்தம் ஒரு துடிப்போட மேல தள்ளப்படும் போது இந்த கேட் எல்லாம் திறந்துக்கும். அடுத்த துடிப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த ரத்தம் புவியீர்ப்பு விசையால கீழே இறங்க ட்ரை பண்ணும்போது இந்த கேட் எல்லாம் சட்டுன்னு மூடிக்கும். வாவ், இது நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிற ஒரு ப்ராசஸ். ஆமா, நான் ஸ்டாப்பா நடக்கும். இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு ரொம்ப உயரமான ஏணியில் ஏறிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். நான் ஒவ்வொரு படியா மேல ஏறும்போது அந்த ஏணியோட படிகள் தான் நான் கீழே சறுக்கி விழாம என்னை தாண்டி பிடிக்குது. கரெக்ட். ஒருவேளை நடுவுல ஒரு படி உடைஞ்சிருச்சுன்னா நான் தடுமாறி கீழே சறுக்குவேன் இல்லையா? இங்க அந்த ஏணியோட படிகள் தான் நீங்க சொல்ற வால்வுகள். ஆமா, அருமையான உதாரணம். அந்த வால்வுகள் ஏதோ ஒரு காரணத்தால வீக் ஆகும் போதோ இல்ல பழுதாகும் போதோ மேல போன ரத்தம் மறுபடியும் கீழே சறுக்கி வந்துருது. இதனாலதான் அங்க டிராஃபிக் ஜாம் உருவாகுது. நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதானா? 100% சரி. அந்த ஏணி உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கு. அந்த வால்வுகள் சரியா மூடாதப்போ ரத்தம் கீழே இறங்கி நரம்போட ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அங்க பிரஷர் அதிகமாகும்ல? ரொம்ப அதிகமாகும். காலப்போக்குல இன்னும் நிறைய ரத்தம் அங்க சேரும்போது நரம்புகளோட சுவர்கள்ல அழுத்தம் பல மடங்கு கூடிடும்.
இப்ப பாத்தீங்கன்னா ஆர்டரிஸ விட இந்த வெயின்ஸோட சுவர்கள் ரொம்ப மெல்லிசா இருக்கும். ஓஹோ, ரொம்ப மெலிசா இருக்குமா? ஆமா. அதனால இந்த அதிகப்படியான பிரஷரை தாங்க முடியாம தான் அந்த மெல்லிய நரம்புகள் பொடைச்சு தடிச்சு அப்படியே நெளிஞ்சு வெரிகோஸ் வெயினா மாறுது. ஓ, அப்போ பிரச்சனை அந்த ஏணியோட படிகள் உடைஞ்சதுல தான் இருக்கு. ஆனா இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. கேளுங்க. அந்த வால்வுகள் ஏன் வீக் ஆகுது? நம்ம சாதாரணமா மெடிக்கல் சைட்லலாம் படிக்கும்போது வயசாகிறதுனால, இல்ல மரபியல் காரணம், இல்லனா ரொம்ப நேரம் நின்னுகிட்டே வேலை செய்யறதுனால இது வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அர்னால்ட் டெரட் இத வேற ஒரு கோணத்துல பார்க்கறாரு இல்லையா? அங்கதான் அர்னால்ட் ஜேரட்டோட தியரியே மொத்தமா மாறுபடுது. அவர் நோய்களை எல்லாம் தனித்தனியா பறிச்சு பார்க்கறதே கிடையாது. அப்படின்னா அதாவது வெரிகோஸ் வெயின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆஸ்துமானா நுரையீரல் பிரச்சனை அப்படின்னு அவர் நம்பல. அவரோட கூற்றுப்படி மனித உடம்பு தாக்குற எல்லா நோய்களுக்கும் அடிப்படை பிரச்சனைக்கும் ஒரே ஒரு பொதுவான காரணம்தான் இருக்கு. ஒரே ஒரு காரணமா? அது என்னது? உடம்புல முக்கியமா ரத்தத்துல தேங்குற மலம் மற்றும் கோழை, அதாவது வேஸ்ட் அண்ட் மியூக்கஸ், இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கறது அவரோட ரொம்ப ஸ்ட்ராங்கான வாதம். என்னது? மலம் மற்றும் கோழையா? இத கேட்கும்போதே கொஞ்சம் அதிர்ச்சியாவும் ரொம்ப விசித்திரமாவும் இருக்கு. ஆமா, நிறைய பேருக்கு இப்படிதான் தோணும். இல்ல, நம்ம செரிமான மண்டலத்துல கழிவுகள் இருக்கும்னு படிச்சிருக்கோம். சளி பிடிச்சா நுரையீரல்ல கோழை இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா ரத்த குழாய்க்கும் இந்த கோழைக்கும் என்ன சம்பந்தம்? ரத்தத்துக்குள்ள எப்படி ஒரு கழிவு போக முடியும்? ஓ, இங்கதான் எரட்டோட அந்த லாஜிக் ரொம்ப நுட்பமா வேலை செய்யுது. அதாவது நாம சாப்பிடுற உணவுகள் எல்லாமே நம்ம உடம்பால முழுமையா செரிமானம் செய்யப்படுறது இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஓ, செரிமானமாகாத உணவுகளா? ஆமா, முக்கியமா நம்ம உடம்போட செரிமான சிஸ்டத்துக்கு செட் ஆகாத சில கடினமான உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த உணவுகள் எல்லாம் வயித்துலயும் குடல்லையும் அப்படியே தங்கி புளிச்சு போய் சரியா ஜீரணம் ஆகாம ஒரு மாதிரி பிசுபிசுப்பான பசை மாதிரி ஒரு கழிவா மாறுது. ஆ, ஒரு பசை மாதிரி ஆயிடுமா? ஆமா, இந்த கழிவெல்லாம் அவர் மியூக்கஸ் இல்லனா கோழை அப்படின்னு சொல்றாரு. காலப்போக்குல என்ன ஆகும்னா, குடல்ல தேங்குற இந்த நுண்ணிய பசை மாதிரி இருக்கிற கோழை குடல் சுவர்கள் வழியா உறிஞ்சப்பட்டு நம்ம ரத்த ஓட்டத்துல டைரக்டா கலந்துடுது. ஒரு நிமிஷம். இது உண்மையிலே ஒரு பெரிய ட்விஸ்ட். நாம சாப்பிடுற சாப்பாடு வெறும் சத்தாவோ இல்ல மலமாவோ மட்டும் மாறுறதில்ல. அது சரியா செரிமானம் ஆகாதப்போ ஒரு பசையான திரவமா மாறி ரத்தத்திலேயே கலக்குதுன்னு அவர் சொல்றாரா? எக்ஸாக்ட்லி, அதான் அவர் சொல்றாரு. அப்போ அது ரத்தத்தோட அந்த இயல்பான தன்மையையே மொத்தமா மாத்திடுமே. நீங்க கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டீங்க. இத விளக்க அந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் சொல்லிருக்காங்க. என்ன உதாரணம் அது? ரொம்ப வருஷமா பயன்பாட்டுல இருக்கிற ஒரு பழைய தண்ணி பைப்பை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல அதோட உட்புறம் ரொம்ப சுத்தமா இருக்கும். தண்ணி சும்மா ஃபோர்ஸா பீச் அடிச்சிட்டு வரும். ஆமா, புது பைப்ல தண்ணி நல்ல ஃபோர்ஸா வரும். ஆனா வருஷங்கள் ஆக ஆக அந்த பைப்போட உள்பக்க சுவர்கள்ல பாசி, துரு, அப்புறம் அந்த தண்ணில இருக்கிற தாதுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி படிமமா படிய ஆரம்பிக்கும். ஆ, அந்த படிமம் பைப்போட சைஸ சின்னதாக்கிடும். இதனால தண்ணி வர ஸ்பீடு குறையறது மட்டும் இல்லாம அடைப்பு ஏற்பட்டு பைப்பை வெடிக்கிற அளவுக்கு கூட ஆபாயம் வரும். இத நம்ம வீட்லயே நிறைய தடவை பார்த்திருக்கோம். அதே பிசிக்கல் லா, அதே பௌதீக விதி தான் நம்ம உடம்புலயும் செயல்படுது. அந்த கோழை ரத்தத்துல கலக்கும்போது ரத்தம் அதோட இயல்பான தண்ணி மாதிரி இருக்கிற அந்த நீர்த்து போன தன்மையை இழந்துடுது. ஓ, ரத்தம் திக்கா மாறிடுமா? ஆமா, அது ரொம்ப தடிமனான ஒரு பிசுபிசுப்பான திரவமா மாறிடுது. அது மட்டும் இல்லாம ரத்த குழாய்களோட உட்புறத்திலையும் இந்த ஒற்ற தன்மை இருக்கிற கழிவுகள் ஒரு மெல்லிய படலமா படிய ஆரம்பிக்குது. அட கடவுளே! இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மோட்டாரை வச்சு தண்ணிய மேல பம்ப் பண்றது ஈஸியா, இல்ல தேன் மாதிரியோ இல்ல ஒரு விளக்கெண்ணெய் மாதிரியோ இருக்கிற தடிமனான பிசுபிசுப்பான திரவத்தை மேல பம்ப் பண்றது ஈஸியா? கண்டிப்பா தண்ணிய மேல தள்ளுறதா ரொம்ப ஈஸி. தடிமனான திரவம்னா அந்த மோட்டாருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்படும். மோட்டார் ரொம்ப திணறும். கரெக்ட். நம்ம உடம்போட பம்ப் இதயம், அப்புறம் அந்த வெயின்ஸ். அப்படின்னா இந்த தடிமனான ரத்தத்தை புவியீர்ப்பு விசைக்கு எதிரா மேல தள்ள நம்ம இதயமும் கால்ல இருக்கிற நரம்புகளும் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமா சிரமப்படணும். இதுதான் அர்னால்ட் எரட் முன்வைக்கிற ரொம்ப முக்கியமான வாதம். வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது சும்மா வால்வுகள் வீக் ஆகுறதுனால வர்ற ஒரு லோக்கல் பிரச்சனை கிடையாது. அப்போ அது மொத்த சிஸ்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆமா, தடிமனான கோழை நிறைஞ்ச ரத்தத்தை மேல தள்ளும்போது ஏற்படுற அந்த தொடர்ச்சியான அதிகப்படியான பிரஷர் தான் இதுக்கு உண்மையான காரணம்.
இந்த நான் ஸ்டாப் பிரஷரை எதிர்கொள்ள முடியாம தான் நரம்புகளோட சுவர்கள் விரிவடையுது. ஓஹோ. நரம்பு அப்படி விரிவடையும் போது இயல்பாவே உள்ளே இருக்கிற அந்த வால்வுகளோட இதழ்கள் ஒன்னு தொட முடியாம விலகி போயிடுது. இதனாலதான் ரத்தம் கீழே சறுக்குது. ஆஹா, இப்ப புரியுது. இது ஒரு முழுமையான செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்கு. ஆமா, கரெக்ட். அதாவது தவறான சாப்பாடு குடல்ல புளிச்சு கோழையா மாறுது. அந்த கோழை ரத்தத்துல கலந்து ரத்தத்தை ரொம்ப தடிமனா ஆக்குது. அந்த தடிமனான ரத்தத்தை மேல தள்ள எக்ஸ்ட்ரா அழுத்தம் தேவைப்படுது. அந்த தொடர் அழுத்தத்தால நரம்புகள் விரிமடைஞ்சு வால்வுகள் விலகி ரத்தம் தேங்கி வெரிகோஸ் வெயின் உருவாகுது. ரொம்ப அழகா சம்ரைஸ் பண்ணீங்க. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு இப்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. சரி, அப்படின்னா இதுக்கு தீர்வு தான் என்ன? இந்த தடிமனான ரத்தத்தை எப்படி நாம மறுபடியும் நீர்த்து போக செய்யறது? இதுக்கான தீர்வை நாம பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும். பொதுவா வெரிகோஸ் வெயினுக்கு இப்ப என்ன மாதிரி சிகிச்சைகள் கொடுக்கறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கால்கள்ல அந்த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ்னு சொல்லுவாங்களே, இறுக்கமான சாக்ஸ் மாதிரி போடுவாங்க, இல்லனா லேசர் பண்ணுவாங்க, சில சமயம் சர்ஜரி பண்ணி அந்த நரம்பைய வெட்டி எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ஆனா அர்னால்டு எரட்டோட பார்வையில பாத்தீங்கன்னா இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றாரு? இத புரிய வைக்க அவர் ஒரு சூப்பரான பாதாள சாக்கடை, அதாவது சீவர் அனாலஜி ஒன்ன பயன்படுத்துறாரு. பாதாள சாக்கடையா? அடைப்பா? அதாவது நம்ம தெருவுல இருக்கிற ட்ரைனேஜ் அடைச்சிக்கிற மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். இப்போ உங்க வீட்டுக்கு முன்னாடி தெருவுல இருக்கிற ஒரு பாதாள சாக்கடை முற்று முழுதா அடைச்சுக்கிட்டா என்ன ஆகும்? கழிவுநீர் முன்னாடி போக முடியாம அந்த மூடியை ஓபன் பண்ணிட்டு பொங்கி தெருவுல தானே நிக்கும். கரெக்ட். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம ஒரு வாளியை எடுத்து தெருவுல தேங்கி இருக்கிற அந்த தண்ணிய மட்டும் அள்ளி அள்ளி வழிய ஊத்திட்டே இருந்தா பிரச்சனை சால்வ் ஆகுமா? ஒருபோதும் சால்வ் ஆகாது. நான் எவ்வளவுதான் தண்ணி இறைச்சு ஊத்துனாலும் அந்த சாக்கடைக்குள்ள இருக்கிற அடைப்பை சரி பண்ணாத வரைக்கும் தண்ணி மறுபடியும் பொங்கி வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு முட்டாள்தனமான முடிவே இல்லாத வேலை. அடைப்பை நீக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆர்னால்டு எரட் இததான் மெடிக்கல் உலகத்துக்கு சொல்றாரு. கால்ல புடைச்சுக்கிட்டு இருக்கிற நரம்ப மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை வெட்டி எடுக்கிறதோ இல்ல அதை மட்டும் அழுத்தி வைக்கிறதோ தெருவுல தேங்கின தண்ணிய வாளியால இறைக்கிறதுக்கு சமம்னு சொல்றாரு. ஆமா, லாஜிக் இடிக்குதே. நரம்பு புடைச்சிருக்கு அப்படிங்கிறது உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத காட்டுற ஒரு சிம்டம் மட்டும்தான். அது ரூட் காஸ் கிடையாது. நீங்க ஒரு நரம்ப வெட்டி எடுத்தீங்கன்னா அந்த தடிமனான ரத்தம் வேற ஒரு நரம்பு வழியா பாயும். அப்ப அந்த நரம்பு வீங்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப ஆழமான ஒரு லாஜிக். சிம்டம்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட அடிப்படை காரணத்தை சரி செய்யணும் அப்படிங்கறத இந்த பாதாள சாக்கடை உதாரணம் ரொம்ப சூப்பரா விளக்குது. ஆமா, நம்ம ரத்தத்துல இருக்கிற அந்த கோழை அப்படிங்கிற அழைப்பை நீக்கினா மட்டும்தான் ரத்தம் மறுபடியும் மெலிசாகி சீரா ஓட ஆரம்பிக்கும். அப்படி சீரா ஓட ஆரம்பிச்சுட்டா வால்வுகள் மேல இருக்கிற பிரஷர் குறைஞ்சு வீங்கின நரம்புகள் தானாவே சுருங்க ஆரம்பிச்சிடும். கரெக்டா பிடிச்சிட்டீங்க. சரி, இப்போ நான் அந்த ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரேன். ரத்தத்துல இருக்கிற இந்த கோழைய எப்படி நாம நீக்கிறது? இதுக்காக தானே அவர் அந்த மியூக்கஸ்லெஸ் டயட் அப்படிங்கிற ஒன்னு ரெக்கமெண்ட் பண்றாரு. ஆமா, ஆர்னால்ட் எரோட்டோட ட்ரீட்மெண்ட் முறை அப்படிங்கிறது முழுவதுமா உடம்ப அதோட உள்ளுறுப்புகள்ல இருந்து தூய்மைப்படுத்துறத மையமா வச்சதுதான். இது அவர் டீடாக்சிஃபிகேஷன் சொல்றாரு. ஓகே, டீடாக்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு நாம முதல்ல செய்ய வேண்டியது கோழைய உருவாக்குற உணவுகள் என்னென்னு கண்டுபிடிச்சு அதை கம்ப்ளீட்டா தவிர்க்கிறது தான். அப்படின்னா அந்த லிஸ்ட்ல என்னென்ன உணவுகள் எல்லாம் வருது, எதெல்லாம் வேணான்னு சொல்றாரு? இந்த தியரி படி பாத்தீங்கன்னா கோழைய ரொம்ப அதிக அளவுல உருவாக்குற உணவுகள் லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது பால் மற்றும் பால் பொருட்கள் தான். பால் பொருட்களா? ஆமா, பால், தயிர், வெண்ணெய், நெய், சீஸ் இதெல்லாம் தான். அதுக்கு அடுத்தபடியா வெள்ளை மாவு, அதாவது மைதா, வெள்ளை சக்கரை, அப்புறம் ஃபேக்டரியில செஞ்சு வர்ற எல்லா பேக்கேஜ்டு ஃபுட்ஸ். ஆமா. இது மட்டும் இல்லாம முட்டை, அசைவு உணவுகள், அப்புறம் ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி அதிகப்படியான பருப்பு வகைகளை கூட தவிர்க்கணும்னு அவர் சொல்றாரு. ஒரு நிமிஷம் பொறுங்க. மைதா, சர்க்கரை, இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாம் தவிர்க்கணும்னு சொல்றது எனக்கு முழுசா புரியுது. அதெல்லாம் மாடர்ன் ஃபுட்ஸ், உடம்புக்கு கெடுதல்னு இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஆமா. ஆனா பால், தயிர், அப்புறம் பருப்பு வகைகள் இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே கால்சியம் கிடைக்கும், புரோட்டீன் கிடைக்கணும், ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடுன்னு நினைச்சதானே டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அடிப்படை உணவுகளையே இந்த தியரி விஷம் மாதிரி சித்தரிக்கிறது கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஷாக்கா இருக்குமே. இது எப்படி ஏத்துக்க முடியும்? உங்களோட இந்த அதிர்ச்சி ரொம்ப நியாயமானதுதான். இந்த டவுட் நிறைய பேருக்கு வரும். ஆனா எரெட் இது எப்படி விளக்குறாருன்னா ஒரு பரிணாமம் மற்றும் உடலியல் ஆங்கிள் இருந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது எவல்யூஷன் படி சொல்றாரா? ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா
பசுவோட பால் அப்படிங்கிறது ஒரு கன்றுக்குட்டிய சில மாசத்திலே நூத்துக்கணக்கான கிலோ எடையா வளர்க்கறதுக்காக இயற்கையால படைக்கப்பட்ட ஒரு திரவம். ஓகே. அதுல கேசின் அப்படின்னு ஒரு புரதம் இருக்கு. அந்த கேசின் மனிதர்களோட குடலால ஈஸியா செரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கடினமானது. இவ்ளோ பெரிய புரோட்டீனை நம்ம உடம்பு செரிக்க ட்ரை பண்ணும்போது அது முழுமையா எரிக்கப்படாம ஒரு மாதிரி பசை மாதிரி குடல்ல தங்கிடுதுன்னு அவர் சொல்றாரு. ஓ, அதாவது அந்த உணவு கெட்டதுன்னு அவர் சொல்ல வரல, நம்ம உடம்பால அதை சரியா ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்றாரா? ஆமா, எக்ஸாக்ட்டா அததான் சொல்றாரு. அதே மாதிரி தான் பருப்பு வகைகளும். அதுல இருக்கிற ஸ்டார்ச்சும் ரொம்ப அடர்த்தியான அந்த பிளான்ட் புரோட்டீனும் உடம்பால முழுமையா உறிஞ்சப்படாதப்போ அது ஒட்டுற தன்மை இருக்கிற ஒரு கழிவு, அதாவது மியூக்கஸ ரொம்ப அதிக அளவுல உற்பத்தி செய்யுது. சரி. ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் மைதா மாவையோ இல்ல வேற ஏதாவது மாவையோ தண்ணியோட சேர்த்து கலக்குனா அது எப்படி கொஞ்ச நேரத்துல ஒரு பசை மாதிரி க்ளூ மாதிரி மாறுது? ஆமா, பசைய மாறிடும். அதே பிசிக்கல் மாற்றம் தான் நம்மளோட வெப்பமான வயிற்றுக்குள்ளேயும் நடக்குது அப்படிங்கறது அவரோட வாதம். அதனாலதான் அவர் இந்த உணவுகள் எல்லாம் தவிர்க்க சொல்றாரு. அவர் வைக்கிற அந்த பசை உதாரணத்தை கேட்கும்போதே அது வயித்துக்குள்ள நடக்கிறத கற்பனை பண்ணி பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா. சரி, பால் கூடாது, பருப்பு கூடாது, அசைவம் கூடாதுன்னா அப்புறம் எதை தான் சாப்பிடுறது? மனுஷன் உயிர் வாழவும் இந்த உடம்ப தூய்மைப்படுத்தவும் அவர் எதை ரெக்கமெண்ட் பண்றாரு? இது ஒரு நல்ல கேள்வி. எரட் என்ன சொல்றாருன்னா, கோழைய நீக்கிற தன்மை இருக்கிற இயற்கையான உணவுகளை மட்டும்தான் சாப்பாட்டுல சேர்த்துக்கணும்னு சொல்றாரு. அது என்ன உணவுகள்? அதுல குறிப்பா பழங்கள், திராட்சை, ஆப்பிள், எலுமிச்சை, அப்புறம் எல்லா விதமான சிட்ரஸ் பழங்கள் இதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பழங்களை அவர் வெறும் உணவா மட்டும் பார்க்கல, இயற்கையான இரத்த சுத்திகரிப்பான்கள், அதாவது பிளட் பியூரிஃபயர்ஸாவும் கரைப்பான்களாவும் பார்க்கறாரு. பழங்கள் எப்படி கரைப்பான்களா செயல்பட முடியும்? அந்த சிட்ரஸ் பழங்கள்ல இருக்கிற புளிப்பு தன்மை ஒரு ஆசிட் மாதிரி செயல்பட்டு ரத்தத்துல இருக்கிற அந்த பசையான கோழைய கரைக்குதா? ஆமா, அப்படிதான். நாம வீட்ல பாத்திரத்துல ஒட்டி இருக்கிற அந்த பிசுபிசுப்பு கழுவுறதுக்கு எலுமிச்சை சாறை யூஸ் பண்ணுவோமே, அதே மாதிரி செயல்படுமா? ரொம்ப பொருத்தமான ஒப்பீடு. கிட்டத்தட்ட அப்படிதான் உடம்புக்குள்ளேயும் நடக்குது. பழங்கள்ல இருக்கிற அந்த இயற்கையான அமிலத்தன்மையும் சர்க்கரையும் ரத்தத்துல உறைஞ்சிருக்கிற நச்சுகளை மெல்ல மெல்ல கரைச்சி வெளியேத்த உதவுது. ஓ, சூப்பர். பழங்களை தவிர பச்சை காய்கறிகளும் ரொம்ப முக்கியம். குறிப்பா கீரை வகைகள், தண்டு வகைகள், அப்புறம் ஃபைபர், அதாவது நார்ச்சத்து நிறைய இருக்கிற காய்கறிகள். அது என்ன பண்ணும்? இந்த நார்ச்சத்து இருக்கிற காய்கறிகள் நம்ம குடல்ல ஒரு துடைப்பம் மாதிரி, ஒரு ப்ரூம் மாதிரி செயல்படுது. அது குடல்ல பல வருஷமா படிஞ்சிருக்கிற பழைய கழிவுகள் எல்லாம் சுரண்டி வெளியேத்துது. வாவ், குடல் கிளீனானா? குடல் சுத்தமாயிடுச்சுன்னா புதுசா நச்சுகள் ரத்தத்துல கலக்கிறது தடுத்து நிறுத்தப்படும். இதன் மூலமா ரத்த ஓட்டம் இயல்பாவே மெலிசாகி ரொம்ப சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிடும். இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போதே உணவை மாத்துறது மூலமா ரத்தத்தோட தடிமனை குறைச்சு நரம்புகளுக்கு ஏற்படுற அழுத்தத்தை குறைச்சு அந்த நரம்புகளுக்கு நாம ஒரு பெரிய ரெஸ்ட் கொடுக்கறோம் அப்படிங்கறது நல்லா புரியுது. ஆமா, அதுதான் லாஜிக். ஆனா வெறும் உணவை மட்டும் மாத்திட்டா போதுமா? இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க வேற ஏதாவது நடைமுறை பயிற்சிகளை செய்யணுமா? கண்டிப்பா செய்யணும். இல்லனா திடீர்னு ஒரு நாள் காலையில எழுந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் பழங்களுக்கு மட்டும் மாறிட முடியுமா? இல்ல, அது ஒருபோதும் செய்யக்கூடாது. இங்கதான் அர்னால்ட் எரட் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங் மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு. அதான் படிப்படியான மாற்றம், கிராஜுவல் டிரான்சிஷன். அது ஏன்? நாம பல வருஷமா, சில சமயம் பல தசாப்தங்களா தவறான உணவுகளை சாப்பிட்டு உடம்புல நிறைய கழிவுகளை சேர்த்து வச்சிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் முழுவதுமா பழங்களுக்கு மாறினா உடம்பு மிகப்பெரிய ஒரு ஷாக்குக்கு உள்ளாகும். ஓ, ஏன்னா பழங்கள் அந்த நச்சுகளை வேகமா கரைக்க தொடங்கும் இல்லையா? ஆமா, பழங்கள் அதிவேகமா கழிவுகளை கரைக்கும்போது திசுகள்ல தேங்கி இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாம் ஒரே நேரத்துல பெருமளவுல ரத்தத்துல கலக்கும். அப்ப ரத்தம் இன்னும் திக்கா மாறிடுமே. ஆமா, அது ரத்தத்தை மேலும் தடிமனாக்கி நிலைமைய ரொம்ப மோசமாக்கலாம். இல்லனா மிகப்பெரிய சைடு எஃபெக்ட்ஸ கொண்டு வரலாம். அதனால சாதாரண சாப்பாட்டுல இருந்து மெதுவா காய்கறிகளுக்கும் அதுக்கப்புறம் சமைச்ச பழங்களுக்கும் கடைசியா தான் பச்சை பழங்களுக்கும் ரொம்ப படிப்படியா மாறி உடம்ப தூய்மைப்படுத்தணும்னு எரட் சொல்றாரு. அவசரப்பட்டு ஒரு பழைய துருப்பிடிச்ச பைப்புக்குள்ள ரொம்ப பிரஷர்ல ஆசிட்ட ஊத்துனா அந்த பைப்பே உடைஞ்சிற அபாயம் இருக்கிற மாதிரி தான் இதுவும் இல்லையா? எக்ஸாக்ட்லி அதேதான். சரி, சாப்பாடை தவிர வேற என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அவர் சொல்றாரு? உணவை தாண்டி சில ரொம்ப முக்கியமான பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸையும் அந்த சோர்ஸ் மெட்டீரியல் வலியுறுத்துது. முதலாவது புவியீர்ப்பு விசைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறது. ஓ, காலை தொங்க போடக்கூடாதா? ஆமா, கால்களை தொங்க விட்டுக்கிட்டே ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்கிறதையோ இல்ல நின்னுகிட்டே இருக்கிறதையோ தவிர்க்கணும். அப்பப்போ படுத்துக்கிட்டு
கால்களை இதயத்தோட ஓட்டத்துக்கு மேல கொஞ்சம் உசரமா வச்சுக்கிறது அந்த தேங்கி இருக்கிற ரத்தம் மறுபடியும் சீரா பாய ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வேற என்ன பண்ணலாம்? அப்புறம் ஹைட்ரேஷன் ரொம்ப அவசியம். ரத்தத்தோட அடர்த்திய குறைக்க போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். நான் வேற சில ஆர்டிகிள்ஸ்லயும் படிச்சிருக்கேன், வாக்கிங் போறது வெரிகோஸ் வெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு. இதுல அதை பத்தி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? நிச்சயமா சொல்லிருக்காங்க. ஒரு எளிய நடைப்பயிற்சி அப்படிங்கிறது வெறும் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு பம்பிங் மெக்கானிசம்னு சொல்றாங்க. பம்பிங் மெக்கானிசமா? எப்படி? நாம நடக்கும்போது நம்ம கெண்டைக்கால் தசைகள், அதாவது காஃப் மசில்ஸ் தொடர்ச்சியா சுருங்கி விரியுது. அந்த தசைகளுக்கு நடுவுல தான் இந்த வெயின்ஸ் எல்லாம் போகுது. ஓஹோ. தசைகள் சுருங்கும்போது அது வெயின்ஸ் அழுத்தி ரத்தத்தை மேல் நோக்கி ரொம்ப பவர்ஃபுல்லா தள்ளுது. அதனால தான் மெடிக்கல் ஃபீல்டுல கெண்டைக்கால் தசைகளை நம்ம உடம்போட இரண்டாவது இதயம், செகண்ட் ஹார்ட் அப்படின்னே சொல்றாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பு நம்ம உடம்பு. ஒரு பக்கம் இதயம் மேல இருந்து கீழே தள்ளுது, இன்னொரு பக்கம் நம்ம கண்டைக்கால்கள் கீழ இருந்து மேல தள்ளுது. நம்ம உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்படிங்கிறது இதிலிருந்து ரொம்ப ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, அதுதான் உண்மை. நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இயற்கை அமைப்புக்கு தடையா இருக்கிற கழிவுகளை சேர்க்காம இருக்கிறது தான். எந்த ஒரு செலவு பிடிச்ச சர்ஜரியும் இல்லாம நம்ம உணவை மாற்றி உடம்போட அந்த நேச்சுரல் ஹீலிங் பவரை வச்சே வெரிகோஸ் வெயின் பாதிப்பிலிருந்து வெளியே வர முடியும்னு சொல்ற அர்னால்ட் எரிட்டோட நம்பிக்கை உண்மையிலே ரொம்ப வியக்க வைக்குது. தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிற ஆற்றல் கொண்டது. உண்மையாவே இது கண்களை துறக்கிற ஒரு ஆழமான அலசல் தான். நாம இதுவரைக்கும் விவாதிச்சத ஒரு முறை ஷார்ட்டா பாத்திரலாம். சொல்லுங்க. முதல்ல வெரிகோஸ் வெயின் எப்படி புவியீர்ப்பு விசை அப்புறம் அந்த பலவீனமான வால்வுகளால, அதாவது உடஞ்ச ஏணியோட படிகளால ஏற்படுதுங்கிற பிசியாலஜி உண்மைகளை பார்த்தோம். ஆமா. அப்புறம் அர்னால்ட் எரிட்டோட தியரி படி சரியா செரிக்காத உணவுகளால உருவாகிற கோழை ரத்தத்துல கலந்து ரத்தத்தை தடிமனாக்கி இதயம் அப்புறம் நரம்புகளுக்கு எப்படி ரொம்ப அதிகமான அழுத்தத்தை கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். பாதாள சாக்கடை அடைப்பு மாதிரி ஒரு லாஜிக்கான உதாரணம் மூலமா வெறும் சிம்டம்ஸை மட்டும் சரி செய்யறதை விட ஆணி வேற சரி செய்யறது எவ்வளோ முக்கியம்னு உணர்ந்தோம். ஆமாங்க. கடைசியா பால் பொருட்கள் அப்புறம் மாவுச்சத்துக்களை தவிர்த்து சிட்ரஸ் பழங்கள், காய்கறிகள் மூலமா உடம்ப தூய்மைப்படுத்துற அந்த படிப்படியான உணவு முறையையும் கெண்டைக்கால்களை நம்மளோட இரண்டாவது இதயமா பயன்படுத்துறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சரியான தொகுப்பு. ஆனா நான் மறுபடியும் ஒரு முறை கேக்குறவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்க விரும்புறேன். சொல்லுங்க. இது அர்னால்ட் எரிட்டோட ஒரு மாற்று மருத்துவ தியரி மட்டும்தான். இதை நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க டாக்டரோட அட்வைஸ் கேட்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். சூப்பர், அதை சரியா சொல்லிட்டீங்க. சரி, இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் விட்டுட்டு போக விரும்புறேன். என்ன கேள்வி அது? நம்ம சாப்பாட்டுனால ரத்தத்தோட அடர்த்தியே மாறி இவ்ளோ ஸ்ட்ராங்கா கால்ல இருக்கிற நரம்புகளையே தாக்குப்பிடிச்சு சுருட்ட முடியும்னா, நாம டெய்லி ரொம்ப ஆரோக்கியம்னு நினைச்சு சாப்பிடுற தவறான உணவுகள் உருவாக்குற இந்த பிசுபிசுப்பான கோழை நம்ம உடம்புல நமக்கு தெரியாமலேயே வேற எந்தெந்த உறுப்புகளோட பிளம்பிங் சிஸ்டமை ரொம்ப சைலண்டா பாதிச்சுக்கிட்டு இருக்கோ? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆமா, உங்களோட இதயம், சிறுநீரகம், மூளையோட ரொம்ப நுண்ணிய ரத்த குழாய்கள்னு எங்க வேணாலும் இது நடந்துகிட்டு இருக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரொம்ப ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட அடுத்த அலசல்ல நாம சந்திப்போம்.